இவங்களுக்கு வந்து நம்ம மேரேஜ் லுக் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்க்கு பண்ண மேக்கப் நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஹே ஆல், வெல்கம் டு யாழ் பியூட்டி கேர். இவங்க வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தாங்க, முகூர்த்தம் லுக் அப்படின்றதுனால. ஃப்ரண்ட்டில் வந்து பஃப் எதுவுமே வைக்க வேண்டாம், சென்டர் ஊச்சி எடுத்து ரொம்பவே சிம்பிளாக பண்ணி கொடுத்தா போதும் ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ளாரை வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு நூலை வச்சு தச்சு விட்டுட்டோம். அப்படின்னா தான் எண்டு வரைக்குமே நமக்கு ஃப்ளார் வந்து கலண்டு வராமல் இருக்கும். தைக்காமல் நம்ம யூபின் மட்டும் குத்துனோம் அப்படின்னா ஃப்ளார் வந்து கொஞ்ச நேரத்திலே அவுந்துரும். அதனால நம்ம நல்லாவே டைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம். மேக்கப் வந்து அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்குமே ஹெவியாக கேட்கல. என்கேஜ்மெண்ட் லுக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால மேரேஜ்க்கு மேக்கப் பற்றி அவங்க எதுவுமே நம்மள்ட்ட டிஸ்கஸ் பண்ணலை. மேக்கப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிருங்கக்கா, பட் ஹெவியாக மட்டும் ஆயிராம அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் எனக்கு பஃப் இல்லாமல் சிம்பிளாக பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. மண்டபத்துலேயுமே நிறைய பேர் நம்ம ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக இருக்குன்னு நமக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த saree வந்து ப்ரீப்ளீட் பண்ணி நம்ம கெட்டி விட்டுருக்கோம். நம்ம வரும்போதே ப்ரீப்ளீட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். செகண்ட் saree வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்ததுனால நமக்கு ப்ரீப்ளீட் பண்ண முடியல. ஆன் ஸ்பாட்டில் தான் அந்த செகண்ட் saree வந்து நம்ம ட்ராப் பண்ணி விட்டுருந்தோம். அதோட லுக் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் தனியாக. அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஈவெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.